இந்த பகுதியில இருந்து யாராச்சும் ஒருத்தர் தடை சொல்லி யாராச்சும் போராடி இருக்கீங்களா நீ எதிரில இருக்குங்களாமே, எனக்கு தெரியாது இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, எனக்கு எதிரிலேயே இருக்குங்களா? காலையில எழுந்து ஃபர்ஸ்ட் முழிக்கிற இதுவே அதுதான். இதுக்கு என்ன நம்ம நடவடிக்கை எடுக்க போறோம்? நம்ம ஆளும் கட்சி அவர்கள் எதுக்கு இப்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தெரியுங்களா? கலெக்ஷன், எலெக்ஷன், கரப்ஷன். கரெக்டுங்களா? கரெக்டுங்களாங்க? டார்கெட் வச்சிருக்காங்க ஒரு மினிஸ்டருக்கும். என்னன்னு, எவ்வளவு எலெக்ஷனுக்கு எவ்வளவு கலெக்ஷன் பண்றீங்க அப்படின்னு டார்கெட் வச்சிருக்காங்க. நம்ம கம்பெனிஸ்ல நமக்கு டார்கெட் இல்லைன்னா உடனே வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க பாருங்க, அதே மாதிரி வச்சிருக்காங்க. அந்த எலெக்ஷனுக்கு கலெக்ஷன் எவ்வளவு அதிகமா நீங்க பண்றீங்க, உங்களுக்கு அந்த சீட் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல. ஏங்க ஆளுங்கட்சி அவர்கள் ஒரு சின்ன ஒரு டிஜிபி மீட்டிங் பிரஸ் மீட் வைக்க முடியாதுங்களா? பிரஸ் மீட் வச்சு சட்டத்துறை அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு கேட்க வேண்டியதானே? இவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு, சட்டத்துக்கு பிரச்சனை என்ன யாரோ கேள்வி கேட்பீங்க சட்டத்துறை அமைச்சர் கேட்கலீங்களே? வரவங்க போறவங்களை வச்சு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கணும். ஏன் ஆட்சியில இருந்தா அவங்க கேள்வி கேட்க முடியாதுன்னு நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்காங்களா? கேட்கணுங்க, பொதுமக்களாக நாங்க கேட்கணும், கண்டிப்பா கேட்டே ஆகணும். இதுக்கு லா அண்ட் ஆர்டர் யார் கீழே இருக்கு? நம்ம மதிப்புக்குரிய சிஎம் அவர்கிட்ட இருக்கு. அவர் பண்ணிருக்கலாம் இல்லைங்களா? என்ன இப்ப என்ன பண்றாங்க? ரீல்ஸ் போடுறாங்க. ரீல்ஸ் ஓடுற ரயில்ல எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த ரீல்ஸ் எடுத்து போட்ட பிறகு நடவடிக்கை எடுக்கிறீங்க. அப்ப அது நடக்கிற வரை என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ரயில்வே ஸ்டேஷன்லயும் பாதுகாப்பு வரையும் ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த இதுலயே இது இருக்கு. இறங்கின உடனே பாத்துருக்கலாங்களே, எல்லாம் முடிஞ்ச பிறகு பார்க்க வேண்டியதா இருக்கீங்க. பட்டா கத்தி வச்சு இது பண்ற அளவுக்கு ஒரு நம்ம இதுல எல்லாருக்கும் தைரியம் இருக்கு. லா அண்ட் ஆர்டர்ல பர்மிஷன் இருக்குன்னா எல்லா போராடுற பர்மிஷன் எங்களுக்கு இல்லைங்களா? ஏன் அதை கேட்க மாட்டேன்றீங்க யாரும்? லேடிஸ் ஆன நாங்க வெளில வரணும், வாங்க. லேடிஸ வீட்டுல பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, வெளியில வாங்க. பூனை மாதிரி இருக்கீங்க வீட்டுல, வெளியில தெருவுக்கு வாங்க. புலி மாதிரி மாறிடுவீங்கன்னு அப்படி மாவட்ட செயலாளர் பேச சொன்னார். நீங்க வாய்ஸ் பூனை மாதிரி தாங்க இருக்கும். இல்ல வாங்குங்க, ரோட்டுக்கு வாங்க. ரோட்டுக்கு தெரியும், வந்தா தெரியும், புலியா மாறிடுங்க எல்லாம். உங்க வீட்லயே பர்மிஷன் கொடுத்து அமைச்சிருக்காங்க, இங்க பேசுறதுக்கு நாங்க எத்தனை லேடிஸ் பர்மிஷன் கொடுத்து அமைச்சிருக்காங்க பாருங்க. எதுக்கு? தளபதியை நம்பி நாங்க இங்க பர்மிஷன் கொடுத்து அமைச்சிருக்கோம். அதனால தயவு செய்து இந்த மதுவை யாரு பெண்களாகிய நாங்களே கட்டுப்படுத்த முடியும் என்று இன்னைக்கு நான் சொல்லிக்கிறேங்க. கண்டிப்பா இதை நாங்க கட்டுப்படுத்துவோம். சரிங்களா? நம்ம டிஎம்கே முத்துசாமி அவர்கள் தெரியுங்களா? அவர் சொல்லியிருக்காரு, குடிகாரங்கன்னு சொல்லலாதீங்க, மது பிரியரு சொல்லுங்க. மது பிரியர்னு சொல்லணுமா அவங்களெல்லாம்? பாத்துக்கோங்க. எங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு பலூன் வாங்குறதுக்கே துப்பு இல்லைங்களா? ஆட்டக்காரிக்கு 500 ரூபாய் கொடுக்குறாங்களாம். கேட்டுக்கோங்க. அவங்களுக்கு அவ்வளவு வசதி பண்ணி வச்சிருக்காங்க. எப்படி அந்த டைமுக்கு என்ன சாப்பாடு கிடைக்குதோ இல்லையோ மது ஈஸியா கிடைச்சிருங்க. எப்படிங்க அது? நீங்களே சொல்லுங்க. இந்த கிட்னி திருட்டு நடந்துச்சுங்களே, கிட்னி திருட்டுன்னு சொல்லக்கூடாதான், கிட்னி முறைகேடுன்னு சொல்லணுமா? கேளுங்க. முறைகேடா? திருட்டு இல்லைங்களா, அது முறைகேடா. போற வழியில எவனா காசு பசிக்காக திருட்டு போவான், அவனை பிடிச்சி விசாரிச்சுட்டு இருப்பாங்க. கிட்னி திருட்டுலாம் விசாரிக்க மாட்டாங்க. நோயாளிகளை கூட இந்த மதுவாலேயே நோயாளிகள் எவ்வளவு பேரு கணக்கு எடுக்க, முதல்ல கணக்கு எடுத்து இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே கணக்கு எடுங்க, எவ்வளவு பேர் வராங்க போறாங்கன்னு கணக்கு எடுங்க. ஏங்க அவங்க நோயாளி இல்லைங்க, மருத்துவ பயனாளிகள். அவங்க கேளுங்க, மருத்துவ பயனாளிகள். ஏன்னா இப்ப நம்ம சலுகை எல்லாம் ஈஸியா போய் நாங்க வாங்கிட்டு வருவோம், நாங்க மருத்துவ பயனாளிகள் அவங்கலாம். அதாவது தயவு செய்து இந்த ஆட்சியில எப்ப அந்த ஆட்சியில சொல்லியிருந்தாங்க, இந்த டிஎம்கே ஆட்சியில பாரத் ரத்னா அவார்டு கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? ஞாபகம் இருக்குங்களா? சில வருடத்துக்கு முன்னாடி பாரத் ரத்னா அவார்டு டிஎம்கே கட்சியில ஒருத்தருக்கு கேட்டிருந்தாங்க. கொடுத்தாங்களா? கொடுக்கல. 1988 எம்ஜிஆர் அவர்களுக்கு நம்ம ராஜீவ்காந்தி அவர்கள் பாரத் ரத்னா அவார்டு கொடுத்திருந்தாரு. எதுக்காக கொடுத்திருந்தாரு? அவரோட செயல். அடுத்து நம்ம தளபதியான அவருக்கு இந்த பாரத் ரத்னா அவார்டு கிடைக்கும் என்று என்னோட உரையை முடித்துக் கொண்டு நன்றியை சொல்லிக்கிறேன்.